voice is hearing? Yeah. Yes, ma'am. Your voice is clear, ma'am. Okay, ma'am. Good afternoon, everyone. COE GHTM Chennai welcomes all the participants for today's RDLS session. Today's topic is nutritional counseling among PLHIV, CLHIV, and ANC, and the speaker is Miss K. Devika. Miss K. Devika ma'am has done BSc and then a PG diploma in nutrition and dietetics. She is working as a nutritionist at the COE ART Center, Government Hospital of Thoracic Medicine, that is GHTM, since 1997, and has served as a nutritional advisor for the TB Alert India project and for COVID-19 patients. She has co-investigated research on nutritional knowledge assessment in HIV children at Tertiary Care GHTM in South India. She is a member of the Institutional Ethical Committee, holds a Training of Trainers certification in nutritional counseling and palliative care from NACO and Tamil Nadu SACS, and regularly serves as a resource person for RDLS in nutritional counseling. We welcome you, ma'am, for today's session and request you to start the session. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த செஷன்ல வந்து நியூட்ரிஷன் கவுன்சிலிங் அண்ட் ஹெச்ஐவி அண்ட் சிஎல்ஹெச்ஐவி பத்தி நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ பொதுவாகவே வந்து நியூட்ரிஷனுக்கும் ஹெச்ஐவிக்கும் நிறைய ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய இருக்கு. நியூட்ரிஷன் வந்து ஒரு கீ ஆஸ்பெக்ட்ஸ்னே சொல்லலாம். அண்ட் சைமல்டேனியஸாக வந்து மால் நியூட்ரிஷனும் வந்து வெரி காமனாக வந்து ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்ட பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் இருக்கும். திஸ் இஸ் சைக்கிள், விஷியஸ் சைக்கிள். எப்படி வந்து ஹெச்ஐவி வந்து ஒருத்தருடைய உடம்ப வந்து பாதிக்குது அப்படின்ற ஒரு டயக்ராமேட்டிக் ஃபிகர். இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி, என்ட்ரி ஆஃப் ஹெச்ஐவி வைரஸ். அதில் வந்து பீப்புளோடைய நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் வந்து பாதிக்கும். அதனால வந்து வெயிட் லாஸ் இருக்கும் அண்ட் தென் மசில் வேஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் டெஃபிஷியன்சி இன் மேக்ரோ அண்ட் மைக்ரோ. மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம எது வந்து அதிகமாக எடுத்துக்கிறோமோ நியூட்ரியன்ஸில் அது வந்து மேக்ரோன்னு சொல்லுவோம். கம்மி அளவாக எடுத்துக்கிறத மைக்ரோன்னு சொல்லுவோம். மேக்ரோனா இந்த கேலரி, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட், அது வந்து நம்ம டயட்டில் வந்து லார்ஜ் குவான்டிட்டியாக எடுத்துக்குவோம். அதை வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லுவோம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சி அப்படின்னா இந்த கால்சியம், அயன், ரிபோஃப்ளோவின், பைரிடாக்சின், அப்புறம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ இந்த டெஃபிஷியன்சியோட தொடர்ந்து உடம்புல என்ன ஆகும்னா இம்யூன் சிஸ்டம் வந்து டவுன் ஆகும். அதனால வந்து இன்ஃபெக்ஷன்ஸோட ஏதாவது ஒரு என்ட்ரி ஆஃப் நியூ வைரஸ் வந்ததுன்னா அதோட ஃபைட் பண்ணுற கெப்பாசிட்டியும் அண்ட் ஹெச்ஐவியோட கிருமியோடைய தாக்கத்தை குறைக்கிறதும் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதனால உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வலுவை இழக்கிறதுனால நிறைய தொற்று நோய்கள் வர ஆரம்பிக்கும். நேச்சுரலி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உடம்புல வந்து டிமாண்ட்ஸ் வந்துடும். ஏன்னா இந்த டெஃபிஷியன்சி இது எல்லாமே கோரிலேட் ஆகும்போது அங்கே நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வந்து எந்த நியூட்ரியன்ஸுமே உடம்புக்கு போகாமல் அது அப்படியே வந்து ஸ்டாப் ஆகுறதுனால வைரஸோடைய தாக்கம் உடம்புல அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு குட் நியூட்ரிஷன் பிஎல்ஹெச்ஐவியோடைய ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க? இப்போ ஒன்ஸ் வந்து நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் பேஷண்ட்க்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஆக்டிவாக இருக்கலாம். அவங்களுக்கு தொற்று நோய்கள் வர்றது வந்து கம்மியாகும் டே பை டே. நல்ல டயட் எடுத்துப்பாங்க, அதனால வெயிட் கெயின் ஆவாங்க, நார்மல் ஆக்டிவிட்டிக்கு போயிடுவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த விஷய சைக்கிள்ல நம்ம பார்த்தது வந்து அந்த காசஸ் ஆஃப் அண்டர் நியூட்ரிஷன். இப்போ ஹெச்ஐவி வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேஞ்சஸ் இன் மெட்டபாலிசம். இப்போ மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம உடம்புல இருக்கிற சத்து சேமிப்பு எல்லாமே எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால டிஷ்யூ வந்து பிரேக் டவுன் ஆகும். இப்போ உடம்பு சரியில்லை, இப்போ ஹெச்ஐவியில் எந்த தொற்றுமே இல்லை, நார்மலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம நார்மல் பர்சனுக்கு எவ்வளோ நம்ம எனர்ஜி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோமோ அதோட 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். சிம்டமேட்டிக் பீரியடாக இருக்காங்கன்னா 20 to 30% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து இம்பேலன்ஸ் பிட்வீன் ப்ரோ ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து நத்திங் பட் ப்ரோ ஆக்சிடென்ட் அப்படின்றது கெமிக்கல்
ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் which induced to increase oxidation in the body. நம்ம உடம்புல ரத்தத்துல ஆக்சிஜனை கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து இந்த ப்ரோ ஆக்சிடென்ட்ன்ற கெமிக்கல் வந்து குறைக்கும். அதே நேரத்துல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டோட லெவலும் வந்து குறைவாகும். இது வந்து சைமல்டேனியஸா வந்து ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கும். இது வந்து மெட்டபாலிக் சேஞ்சஸா இருக்கும். அண்ட் தென் ரெடியூஸ் ஃபுட் இன்டேக். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி பேஷண்ட்க்கு ஏசிம்டமேட்டிக் பீரியட்ல தான் எந்த சிம்டமுமே இல்லாமல் இருப்பாங்க. அந்த சிம்டமேட்டிக்காக வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸோடு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட்ஸ் வந்து ஓரல் த்ரஷ் இருக்கும், கேண்டிடியாசிஸ் இருக்கும், மவுத் அல்சர் இருக்கும், டிஸ்பேஜியா, ஒடைனோஃபேஜியா. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் அப்பிடைட் இருக்கும். அதனால அது அசோசியேட்டடாக வந்து டயர்டாக இருப்பாங்க, ஒரு மாதிரி தெளிவாக இருக்க மாட்டாங்க, ஒரு மென்டல் ஸ்டேட்டஸே பார்த்தீங்கன்னா பாதிக்கும். செகண்ட் திங், ஹெச்ஐவியில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பாதிக்கிற விஷயம் வந்து சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் தான். ஸோ அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, அதனால ஒரு இன்கமும் இருக்காது, அதனாலேயுமே ஃபுட் இன்டேக் வந்து ரெடியூஸ் ஆகலாம். அண்ட் தென் ஓஐஸ் சொல்லுவோம், ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷனில் மெயினாக வந்து செகண்டரி சிம்டமில் பேஷண்ட்ஸ்க்கு டிபி மாதிரி ஒரு பெரிய சிம்டம் வருது அப்படின்னாலும் அவங்களுக்கு பசி குறையலாம், வயிற்றுப்போக்கு இருக்கும், அதே நேரத்தில் சத்து வந்து உடம்புக்கு ஏற்றுக்கிற தன்மையும் குறைவாகும். லாஸ்ட் பாயிண்ட் இஸ் வந்து மெடிசனோட சைடு எஃபெக்ட். இப்போ ஒவ்வொரு சிம்டம்க்கும் ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆட் ஆகினே இருக்கும். ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ்ல பேஷண்ட் மெயினாக வந்து டேஸ்ட் வந்து மாறிடுச்சு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நாசியா, வாமிட்டிங் இதெல்லாம் இருக்கும். இதனாலையும் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் வந்து பாதிக்கும். இது வந்து நியூட்ரியன் அப்சார்ப்ஷன். இப்போ ஹெச்ஐவில பார்த்தீங்கன்னா சிம்டமேட்டிக் பீரியட்ல கிரானிக் டயரியா பேஷண்ட் மோர் தென் மந்த் இல்லை 6 மந்த்தாக வயிற்றுப்போக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் வந்து புவராயிட்டு அதனாலேயே வந்து நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் வந்து பாதிக்கும். அகெயின் வந்து மெடிக்கேஷனோட சைடு எஃபெக்ட்னாலையும் நியூட்ரியன் அப்சார்ப்ஷன் வந்து பாதிக்கும். லாஸ்ட் ஒன் வந்து சேஞ்சஸ் இன் பாடி கம்போசிஷன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டுன்னு உடம்புல சேவ் ஆகி கார்போஹைட்ரேட் தான் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட டெய்லி ரெகுலர் ஆக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இந்த கேஸ் ஆஃப் ஹெச்ஐவி ஆர் எனி அதர் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது பாடி ஸ்டோர்ஸ்ல இருக்கிற அந்த ப்ரோட்டீன் தான் வந்து பிரேக் ஆகி அதுதான் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது அப்போ ஃபேட் வந்து அது அப்படியே அக்குமுலேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல சிச்சுவேஷனா ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு இருக்காது. இது ஃபேசஸ் ஆஃப் நியூட்ரிஷன் கேர் ப்ராசஸ். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நம்ம கிளினிக் வராரு, நம்ம செட்டப் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நியூலி டயக்னோஸ்டா ஹெச்ஐவி பாசிட்டிவ் சொல்லிட்டு வராரு அப்படின்னு சொல்லும்போது டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல நம்ம ட்ரீட்மெண்ட் ஆக்சஸ்ல ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் வந்து நியூட்ரிஷன் கேர் ப்ராசஸ்ன்னு ஒன்று நம்ம பண்றோம். ஸோ அதில் மெயின் என்ன ஸ்டெப்ஸில் நம்ம போகணும்னா முதல்ல பார்க்க வேண்டியது நம்ம வந்து நியூட்ரிஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் தென் நியூட்ரிஷனல் டயக்னோசிஸ், நியூட்ரிஷன் இன்டர்வென்ஷன், மானிட்டரிங் அண்ட் இவாலுவேட்டிங். இப்போ நியூட்ரிஷன் அசஸ்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ABCD. A, transfer anthropometric measurement. B, transfer biochemical assessment. Clinical, C for clinical, and then D for dietary assessment. ஸோ இந்த ஆந்த்ரோபோமெட்ரிக்கும் பயோகெமிக்கல், கிளினிக்கல் அசஸ்மெண்ட், இந்த 3 அசஸ்மெண்ட்டே இல்லாமல் நம்மளால டயட்ரி அசஸ்மெண்ட்டுக்கு போகவே முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டஸை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அந்த பயோகெமிக்கல் அசஸ்மெண்ட்ல என்னெல்லாம் ரிப்போர்ட் வருது அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜோட தான் நம்ம டயட்ரி அசஸ்மெண்ட்டுக்கு போவோம். இப்போ ஆந்த்ரோபோமெட்ரிக் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா பேஷண்ட்டோடைய நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸில் அவங்க ஏஜுக்கு ஏற்ற வெயிட்டோ வயசுக்கு ஏற்ற வளர்ச்சியோ இருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணுறோம். அந்த இவாலுவேட் பண்ணுற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ். பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸை சொல்றது. இப்போ பீடியாட்ரிக் அப்படின்னு வரும்போது க்ரோத் சார்ட்டு அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடல்ட்டுன்னு பார்க்கும்போது வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் தான் நம்ம நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன், இப்போ வந்து நம்மளோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து 18 to 24.9 ஹெல்த்தின்னு சொல்றோம்.
இப்போ லெஸ் தென் 18 இருந்ததுன்னா அண்டர் வெயிட், லெஸ் தென் 17 to 18.49 இருந்ததுன்னா மைல்டு தின்னஸ் சொல்றோம், 16 to 16.9 வந்து மாடரேட் தின்னஸ், அண்ட் தென் லெஸ் தென் 16 வந்து சிவியர் தின்னஸ் சொல்றோம். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் கீழே ஒரு 4 இருக்கு. இப்போ பிஎம்ஐ வந்து மோர் தென் 25 இருந்ததுன்னா ஓவர் வெயிட், அண்ட் தென் more than 25 to 39 grade 1 obesity, 30 to 39 வந்து grade 2 obesity, 40 more than 40 வந்து grade 3 obesity, அந்த morbid obesity ன்னு சொல்றோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஹெல்த்தியா இருக்காரா, இல்லை மைல்டு அண்டர் வெயிட்ல இருக்காரா, இல்லை மைல்டு தின்னஸ்ல இருக்காங்க, இல்லை மாடரேட்ல இருக்காங்க, இல்லை சிவியர்ல இருக்காங்க. இப்போ சிம்டமேட்டிக்கா வராங்க ஒரு பேஷண்ட், கேண்டிடியாசிஸ், ஓரல் த்ரஷ், இல்லை டியூபர்குலோசிஸ் இது மாதிரி வராங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து இந்த ஸ்டேட்டஸ்ல நம்ம கிளைண்ட்டை மீட் பண்ணுவோமா இருக்கும். இப்போ வந்து சிம்டமேட்டிக்ல ஒரு பேஷண்ட்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வைக்கணும், இந்த ஸ்டேட்டஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ்ல நியூட்ரிஷன் பிஎம்ஐ ஸ்டேட்டஸ்ல நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து இதுதான். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து இந்த பேஷண்ட்டை நம்ம இங்கே எடுத்துட்டு வரணும். அதுதான் வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்டோட சேலஞ்சான ஜாப். ஒவ்வொரு பேஷண்ட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸை ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்து இதுக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ குட் அவுட்கம்மாக இருக்கும். ஸோ பயோகெமிக்கல் அனாலிசிஸ் இன்க்ளூட் லெபார்டரி மெஷர்ஸ். பொதுவாக ஹெச்ஐவியில் நம்ம என்ன பார்ப்போம், CD4 பார்ப்போம், அண்ட் தென் அவங்களோட ஹெச்பி லெவல் பார்ப்போம். ஸோ எவ்வளோ இம்யூனிட்டி கவுண்ட் அண்ட் ஹெச்பி லெவல். அடுத்தது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் சுகர், அப்புறம் கிரியாட்டினின், யூரியா லெவல்ஸ், பிலிரூபின் லெவல், அதாவது லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் நம்ம பேசிக்காக பார்த்துட்டு அண்ட் தென் கிளினிக்கல் அசஸ்மெண்ட். இதில் வந்து பேஷண்ட்டோடைய ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் டயட்ரி டைப்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ்ல வந்து அதில் அவங்களோட டயட்ரி பேட்டர்ன்லாம் பார்ப்போம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் தட் ஷுட் பி லுக்ட் அவுட். ஸோ இப்போ வந்து கிளினிக்கல் அசஸ்மெண்ட்ல பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஓரல் த்ரஷ் இருக்கா, சோர் இருக்கா, ஃபீவர் இருக்கா, அனீமியா இருக்கா, வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கா, இல்லைனா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்ல ஓஎஸ்ல எஸ்பெஷலி டிபி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கான இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் அனாலிசிஸ், அப்புறம் வந்து ஸ்பூட்டம் அனாலிசிஸ், எக்ஸ்ரே, அப்புறம் வந்து நம்ம சைன்ஸ் அண்ட் சிம்டம்ல நம்ம பார்க்கும் போதே ஓரல் த்ரஷ் இதெல்லாம் விசிபிளாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஷண்ட் கிட்ட கேட்டாலே தெரியும், காய்ச்சல் எதுவும் இருக்கா, சோர்வு இருக்கா. ஸோ பேஷண்ட் டிப்பிக்கலாக பசி எடுக்கல, இல்லைன்னா சாப்பிட்றது வந்து சாப்பிடவே பிடிக்கல, மயக்கமாகவே படுத்துக்கிறேன், இந்த மாதிரியான சிம்டம்லாம் சொல்கிறாங்கன்னா மேபி அவங்க அனீமியாவாக இருக்கலாம். ஸோ கிளினிக்கல் அசஸ்மெண்ட் பேசிஸில் இந்த நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். டயட்ரி அசஸ்மெண்ட் அப்படின்றது இப்போ 3 அசஸ்மெண்ட் முடிஞ்சிச்சு, ஆந்த்ரோபோமெட்ரிக் அண்ட் பயோகெமிக்கல் அண்ட் கிளினிக்கல் அசஸ்மெண்ட்டு. டயட்ரி அசஸ்மெண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டயட்ரி ஹேபிட்டை யூஸ்வலாக நம்ம கேட்கணும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, உங்களுடைய இன்கம் லெவல் என்ன, நீங்கள் ரூரலில் இருக்கீங்களா இல்லை அர்பனில் இருக்கீங்களா, வீட்டில் சமைச்சு சாப்பிடுவீங்களா இல்லை வெளியில் வாங்கி சாப்பிடுவீங்களா, வெளியில் சாப்பிட்ற உணவு ஹோட்டல் ஃபுட்டா இல்லை மொட்டேல் ஃபுட்டா. சில பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஸ்நாக்ஸ் வித் டீ வித் ஸ்நாக்ஸோட பிரேக்ஃபாஸ்ட்டை கட் டவுன் பண்ணிடுவாங்க. இந்த ஹெவி ஒர்க்கரா இல்லைன்னா மாடரேட் ஒர்க்கரா இல்லை செடென்ட்ரி ஒர்க்கரா, ஹவுஸ் ஒய்ஃபா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் நம்ம டயட்ரி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். இது வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஒவ்வொரு பேஷண்ட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் விமனாக வராங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா டிலே பண்ணி எடுப்பாங்க. நைட்டு வந்து ஒரு 7:30 8 o'clock எடுக்கிற டின்னரை நெக்ஸ்ட் டே மார்னிங் 11:30 இல்லை 11 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. கட்டாயம் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம், ஐ எம் எ நியூட்ரிஷனிஸ்ட், ஐ எம் எ நியூட்ரிஷன் கவுன்சிலர், உங்களுக்கு டயட் பற்றி நான் சொல்ல போகிறேன், உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷனில் இந்த விஷயம்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு தென் வி கோ ஃபார் த நியூட்ரிஷன் கவுன்சிலிங். இப்போ நியூட்ரிஷனல் டயக்னோசிஸ் இப்போ வந்து தெரிஞ்சிச்சு, பேஷண்ட் வந்து அண்டர் வெயிட்ல இருக்காங்க, ஹெச்பி ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்பி வந்து லெஸ் தேன் 88 தான் இருக்கு,
டிஸ்பேஜியா இருக்கு, ஒடேனோபேஜியா இருக்கு. நமக்கு கிளியர்லி வந்து ஒரு விஷயத்துக்கு வர முடியுது. ஒருவேளை பேஷண்ட் வந்து புரோட்டீன் எனர்ஜி மேல்நியூட்ரிஷன்ல இருக்காங்க, ஆர் இவங்களுக்கு வந்து டிபி சிம்டமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து அனீமிக்கா இருக்கலாம். ஸோ இது வந்து இந்த விஷயங்களை நம்ம அசஸ் பண்ணிட்டோம். தென் இன்டர்வென்ஷன் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் தான் நம்மளுடைய கோல்ஸ். ஸோ என்னெல்லாம் பண்ணால் அவங்களுக்காக ஹெல்த்தி ஸ்டேட்டஸ்க்கு நம்ம எடுத்துட்டு வர முடியும் அப்படின்றத அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு என்ஏசிபி கவுன்சிலராக இருக்கட்டும், எனி பேராமெடிக்கல் ஸ்டாஃபாக இருக்கட்டும், ஃபிசிஷியனாக இருக்கட்டும், ஸோ எல்லா செட்டப்லேயும் எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ யாரெல்லாம் வந்து செட்டப்ல ஒரு ஏடி சென்டர்ல கவுன்சிலரோ இல்லைன்னா நர்ஸோ அதர்வைஸ் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரோ ஒரு ரோல்ல வந்து டயட்டுன்னு பற்றி பேச வரும்போது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம ரீகால் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து டயட்டை பற்றி பேசணும் அப்படின்னா இன்கமே இல்லாதவங்களுக்கு டயட் வந்து எங்கே எப்படி போய் வாங்குறது இருக்கும். ஸோ இன்கம் லெவல், அவங்களுடைய கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ஹைலி நியூட்ரிஷியஸ் ரெசிபியை அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம்னா நம்மளுடைய இன்டர்வென்ஷனான ஹெல்த் அப்படின்றத வந்து ஒரு பர்சனுடைய ஹெல்த்ன்றதை நம்ம ஸ்லோவாக ரீச் பண்ண முடியும். ஸோ மானிட்டரிங் அண்ட் இவாலுவேட்டிங், ஸோ எவ்ரி மந்த் நம்ம அந்த கிளைண்ட்ஸை பார்ப்போம். ஃபாலோ விசிட்டில் அவங்களுடைய நம்மளோட வெயிட்டு இல்லை அதர் கிளினிக்கல் பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, வெதர் தே ஆர் இம்ப்ரூவிங் ஆர் நாட். இப்போ ஃபாலோஅப்ல நம்ம வந்து பேச பேச அவங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுனால என்ன ஆகும், ஹெல்த் வந்து ஹெச்ஐவில ரொம்ப முக்கியம் போல இருக்கு, ரத்தம் கம்மியா இருந்தா பிரச்சனைகள் அதிகமாக போல இருக்கு, எடை குறைவா இருக்குது, நிறைய தொற்று நோய்கள் வர்றதுக்கு அறிகுறியா இருக்கு போல இருக்கு, ஸோ நல்லா சாப்பிட்றதுல தான் அப்போ ஹெல்த் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை அவங்க அந்த ஃபாலோ அப் விசிட்ல நம்ம சொல்றதுனால அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸ்லோவா நம்ம இதனுடைய இன்டர்வென்ஷன் அண்ட் அவுட்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வரும். இப்போ ஃபாலோ அப்ல நம்ம சென்டர்ல வந்து நம்மளே சொல்ல முடியும், ஒரு நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ்ல இவ்வளோ பேர் வந்து லெஸ் தென் 15 இருந்தாங்க, இப்போ எங்களால் வந்து நார்மல் பிஎம்ஐக்கு கிளைண்ட்ஸ் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்றத நம்மளால கட்டாயம் சொல்ல முடியும். ஸோ எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட், இப்போ ஒரு நியூட்ரிஷன் பற்றி நம்ம பேசுகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூட்ரியன்ஸோட நேம்லாம் என்ன, எந்த உணவு எந்த சத்தை கொடுக்கும் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் நம்ம பேசிக் நாலேஜில் நம்ம இருந்தால் தான் இப்போ நம்ம வந்து எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்டில் ஒரு 10% சாப்பிட்ருங்க, 20 நீங்கள் வந்து சிம்டமேட்டிக்காக இருக்கிறீங்க 20-30% சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னால் பேஷண்ட்டுக்கு புரியாது. நாமளே வந்து அதில் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஏசிம்டமேட்டிக் பீரியட்ல டோட்டல் கேலரிஸில் 10% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் சிம்டமேட்டிக் பீரியடாக இருக்காங்கன்னா 20-30% ஆஃப் டோட்டல் கேலரிஸில் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் அடல்ட்டு ப்ரெக்னென்சி அண்ட் லாக்டேஷனும் இதே மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸில் தான் வரும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நியூட்ரியன் ஃபுட் அண்ட் நியூட்ரியன் அண்ட் தேர் நியூட்ரியன் கண்டென்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எல்லா விதமான சீரியல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மெஜாரிட்டியாக இருக்கும். இப்போ எல்லா விதமான பயிர் வகைங்க, பால், முட்டை, கறி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரதம் ப்ரோட்டீன் ஃபுட் வந்து மெஜாரிட்டியாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸாக தான் இருக்கும். அண்ட் தென் ஃபேட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலு, கீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபேட் கண்டென்ட்டு ஹையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 10% வந்து டோட்டல் கேலரிஸில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அண்ட் ஃபுட்டு அண்ட் நியூட்ரியன் கண்டென்ட்டை நம்ம மனசில் வச்சுக்கிட்டா ஈஸியாக இதை கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுங்க, இதை கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம சத்தோட அளவு கூட்ட முடியும், அப்போதான் உடம்புல இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும், நம்ம ஈஸியாக நம்மளால சொல்ல முடியும். இப்போ ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட் நான் சொன்னேன், எல்லா விதமான பயிர் வகைகள்ல எல்லாமே அதிகமாக இருக்கும். இது வந்து ரிக்குவயர்மெண்ட்ல டோட்டல் கேலரிஸ்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் அவங்க வந்து
1 gram per kg of body weight நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். இப்போ மென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடியல் பாடி வெயிட் 16 சொல்றாங்கன்னா 1 into 16 60 gram of protein மென்னுக்கு சொல்லலாம். அண்ட் தென் விமன் வந்து ரெஃபரன்ஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா 50 kg. ஸோ அவங்களுக்கு வந்து per kg of body weightனா per day requirementல 50 grams of protein. அப்போ 50 grams of protein நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ தின உணவுல நம்ம எதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனும் அவங்களுக்கு நம்ம சொல்லணும். இது வந்து ஃபேட் ரிக்குவயர்மெண்ட்ல டோட்டல் கேலரிஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல 20 to 30% ஆஃப் டோட்டல் எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்ல நம்ம எடுத்துக்கணும். அண்ட் தென் 50% ஆஃப் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். இதுதான் வந்து நல்ல கொழுப்புன்னு சொல்றோம். இது வந்து நம்ம இதை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய கொழுப்புலயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டு கீ இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து நான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்ல வரும். ஆயில்ல வந்து நம்ம இந்த கிரவுண்ட்நட் ஆயில், ஜிஞ்சிரி ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், சஃபோலா இந்த மாதிரி ஆயிலாம் எடுத்துட்டோம்னா we get essential fatty acids in 50% from dietary sources. Micronutrient requirement. இப்போ micronutrients அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம், அயன், pyridoxine, vitamin A and C, vitamin C, riboflavin, B12, B6 இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டயட்ரி அலவன்சஸ்ல நமக்கு வந்து எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதே தான் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கும். பொதுவாக நம்மளோட டயட்ல வந்து டயட்ரி சோர்சஸ்ன்னு பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவைன்ற வைட்டமின்ஸ் அண்ட் மினரல் ரிக்குவயர்மெண்ட் ஆஸ் பெர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் RDA ரெக்கமெண்ட் டயட்ரி அலவன்சஸ்ல இருக்கிறதே நமக்கு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிடும் போது வந்து ஒரு இட்லி, தோசை இல்லை அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் ஸ்டைலில் நம்ம சீரியல்ஸ் எது ஆட் பண்ணுறோமோ அது கூட ஒரு green லீஃபி வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் ஆட் பண்ணோம்னா அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் ஆகிடும். ஆன்டி ஆக்சிடென்ட் இது வந்து நான் நியூட்ரிஷனல் காம்பவுண்ட் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு கேலரியோ அப்படி இல்லைன்னா ப்ரோட்டீனோ, கார்போஹைட்ரேட்டோ, ஃபேட்டோ எதுவுமே கொடுக்காது. இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மஷ்ரூமு, கார்லிக்கு, ஜிஞ்சரு இதெல்லாம் அப்புறம் வந்து ஹெர்பல்ஸ்லாம் இருக்கு பாருங்க, அது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட். கிரீன் லீஃபி வெஜிடபிளும் நம்ம இதில் சேர்க்கலாம். ஸோ இது வந்து நான் நியூட்ரிஷனல் காம்பவுண்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அனதர் நேம் இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி குட் டிசீஸ் கண்ட்ரோலிங் மெக்கானிசமை நம்ம உடம்புல எடுத்துட்டு வரும். ஸோ அதனால நம்ம சாப்பிடக்கூடிய தின உணவுல இஞ்சி, பூண்டு இல்லை ஹெர்பல்ஸ் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்றது நம்ம அறியாமலே நம்ம சேர்த்துப்போம். ஸோ இதுதான் வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி தன்மையை அதிகப்படுத்தும். லாஸ்ட் ஒன் இஸ் ஃபைபர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த ஃபைபர் தான் பார்த்தீங்கன்னா டயட்ரி அப்சார்ப்ஷனுக்கும் சரி, எக்ஸ்கிரீஷனுக்கும் சரி ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ராப்ளம் எதுவும் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஃபைபர் அப்படின்றது தமிழில் நார்ச்சத்துன்னு சொல்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு உணவில் 4 கிராம் வந்து நார் சத்தை நம்ம உணவில் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவைன்ற நல்ல சத்துகள் உடம்புக்கு எடுத்துக்கும். தேவையில்லாத கொழுப்பையோ இல்லைன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் உடம்புக்குள்ள போகுது அப்படின்னு சொன்னா அது கழிவா வெளியில தள்ளிடும். ஸோ இப்போ நம்ம டயட்ல எப்படி அதை வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பூசணிக்காய் நம்ம வந்து இன்னைக்கு சமைக்க போறோம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற தோல், உள்ள இருக்கிற விதை, அந்த அந்த பல்ப்பு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சாப்பிடணும். ஸோ உள்ள இருக்கிற பல்ப் நம்ம வந்து தோலை சீவிட்டு உள்ள இருக்கிற அந்த பருப்பு விதைகள் எல்லாம் எடுத்துட்டு நடுவில் இருக்கிற அந்த காயை மட்டும் சாப்பிட்றோம்னா என்ன கேட்டிங்கன்னா அது வந்து புவர் நியூட்ரிஷனல் வேல்யூஸ் தான் கொடுக்கும். ஸோ அந்த தோலோட நம்ம சேர்த்து சாப்பிட்றது தான் ஃபைபர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ லாட் ஆஃப் பெயின் மெடிகேஷன்ஸ்லாம் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேலியேட்டிவ் கேரில் பெட் ரிடனாக இருக்கிறவங்களுக்குலாம் கான்ஸ்டிபேஷன் வந்து ரொம்ப காமன் சிம்டமாக இருக்கும். அவங்க என்னென்னா டிஸ்பேஜியா, ஒடேனோபேஜியா இது மாதிரி சிம்டம்லாம் இருக்கிறதுனால அவங்களால சாப்பிட முடியாது. லிக்விட் சப்ளிமெண்ட்ஸ் தான் எடுப்பாங்க. கஞ்சி, பால் இல்லைன்னா ஹெல்த் ட்ரிங்கை மிக்ஸ் பண்ணி
இந்த மாதிரி எடுக்கும்போது லோ ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டு வந்து அவங்க எடுக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் லாட் ஆஃப் பெயின் மெடிகேஷன்ஸில் இருக்கிற பேஷண்ட்ஸுமே கான்ஸ்டிபேஷன் வந்து காமனாக வரும். அண்ட் தென் ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் விமனுக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வந்து காமனாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா பிளண்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் மெயினாக எடுக்கணும் ஃபைபரோட சேர்த்து. அண்ட் தென் இதோட கூட நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் எந்த ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் வெஜிடபிளாக இருக்கட்டும் ஈவன் இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிளை வேற கூட நல்லா அலசி எடுத்து நம்ம ஒரு உணவுடைய ஃபுல் போர்ஷனை நம்ம சாப்பிட்றோம். நம்ம எடிபிள் போர்ஷன் மட்டும் சிலதை எடுத்துட்டு சிலதை வெட்டி கீழே போட்டுடுறோம் அப்படின்றத நம்ம ஃபைபரை வேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ அதனால நம்மளோட உணவுல ஃபைபர் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேரட், ஆப்பிள், ஃப்ளக்ஸ் சீடு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள், இன்னும் நிறைய உணவுகளில் அண்ட் தென் குக்கும்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ஹையாக இருக்குது. இப்போ ஸ்ப்ரவுட்டட் ஃபுட்டு நம்ம எடுக்கிறோன்னு வைங்க, அதில் ஃபைபர் வேல்யூ வந்து நேச்சுரலி இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ ஒரு மல்டிமிக்ஸ் நம்ம ரெடி பண்ணுறோம், இல்லை வீட் வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரவுட் பண்ணிட்டு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாவுலேயே பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் வந்து ஹையாக இருக்கும். ஸோ ஃபைபர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ in a body. ஃப்ளூயிட் ரிக்குவயர்மெண்ட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிறையா தண்ணி குடிக்கணும். நிறைய பேர் வந்து அந்த தண்ணியோட இம்பார்ட்டன்ஸே புரியாமல் இருப்பாங்க. இல்லை நிறையா தொடர்ந்து வந்து மருந்துகள்லாம் எடுக்கிறாங்க. ஸோ மருந்துகள்லாம் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு டாக்ஸிசிட்டி எதுவும் உடம்புலே தங்காமல் எல்லாமே வெளியில் போகிறதுக்கு இந்த ஃப்ளூயிட் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது 8 to 10 glass per day. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா வந்து சேஃப் வாட்டர் சொல்கிறோம், பாயில் ஆர் ஃபில்டர், பாயில் ஆர் கூல்டு வாட்டர். மெயினாக ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்குலாம் சொல்கிறது என்னென்னா இப்போ அடுப்பில் ஏற்றாமல் நம்ம அப்படியே சாப்பிடக்கூடிய உணவுகள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரூட் ஜூஸ்க்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம், இல்லை எனி சட்னி மேக் பண்ணும்போது அதில் தண்ணி சேர்ப்போம். அடுத்தது மோர், இந்த மாதிரி அடுப்பில் ஏற்றாமலேயே நம்ம வந்து அப்படியே ரெடி பண்ணி சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு நம்ம சேஃப் ப்ரொசீஜராக என்ன பண்ணலாம்னா மோர் கலக்கணும்னா கொதிச்சு ஆறின தண்ணி, ஃப்ரூட் ஜூஸ்க்கும் கொதிச்சு ஆறின தண்ணி, அண்ட் தென் சட்னி, ஏதாவது நம்ம வந்து அடுப்பில் ஏற்றி சமைக்காத உணவுகளுக்கு நம்ம கவனிக்கணும். இப்போ ஹோட்டல்லலாம் போகும்போது ஈஸியாக சாப்பிட்டுட்டு பேஷண்ட்க்கு டயரியா, வாமிட்டிங் இந்த மாதிரி சிம்டமோட வருவாங்க. அவங்களுக்கே தெரியாது எதனால வந்ததுன்னு சொல்லிட்டு, வாட்டர் தான் ப்ராப்ளம்ன்றதே தெரியாது. ஸோ அதனால பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து CD4 குறைவாக இருக்கிற less than 100 சிம்டமேட்டிக்காக இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது பொதுவாகவே ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹைஜீன் பற்றி நம்ம சொல்கிறோம். அதில் சேஃப் வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நியூட்ரிஷனல் ரிக்குவயர்மெண்ட் டியூரிங் ப்ரெக்னென்சி. இப்போ ஹெச்ஐவியில் இருக்கிற ப்ரெக்னென்ட் விமன் பார்த்தீங்கன்னா எவ்வளோலாம் கேலரிஸ், ப்ரோட்டீன், ஃபேட்டெல்லாம் கொடுக்கலான்னா டோட்டல் எனர்ஜியோட அடிஷ்னல் 350 கேலரிஸ். இது வந்து ப்ரெக்னென்சியில் நார்மல் ப்ரெக்னென்ட் விமனுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோமோ அதே தான். ப்ரோட்டீன் வந்து அடிஷ்னலாக 9.5, செகண்ட் ட்ரைமஸ்டரில் 9.5, தேர்ட் ட்ரைமஸ்டருக்கு வந்து 22 grams, ஃபேட் வந்து 30 grams, அயன் 27, கால்சியம் 1000 mg, அயோடின் 220 mg, vitamin A 900 mg per day, vitamin C is 80 milligrams per day, folate 570 mg per day. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியில் வந்து நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஃபீட்டர்ஸோட க்ரோத்தும் அண்ட் தென் ப்ரெக்னென்ட் விமனோட ஹெல்த் தான் நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு நாசியா, வாமிட்டிங், அப்புறம் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் டியூரிங் ப்ரெக்னென்சி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தா போல் மேனேஜ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து டயட்ரி பிளான் பண்ணி அவங்களுக்கு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் பார்த்தீங்கன்னா பிளாசண்டா ஃபார்ம் ஆகிற வரைக்கும் லாட் ஆஃப் விமன் கம்ப்ளைனிங் நாசியா அண்ட் வாமிட்டிங், மார்னிங் சிக்னஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டு, அப்புறம் வந்து ஃபுட் குவான்டிட்டியை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஃபீடிங் டைமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு கஞ்சி ஒரு டம்ளர் குடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1.5 hours கழிச்சு ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸோட ஜூஸு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு செமி சாலிடா இருக்கிற ஃபுட்டு இந்த மாதிரி சொல்லலாம். ஒன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல நாசியா வாமிட்டிங் எல்லாம் கண்ட்ரோல் ஆச்சு, செகண்ட் ட்ரைமஸ்டர் போறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ சைல்டோடைய ஆர்கன் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம், மெயினாக வந்து அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம டயட்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்லோவாக நம்மளுடைய ரெகுலர் டயட்ல எடுக்கிற எல்லா டயட்டையும் ஒன்ஸ் நாசியா வாமிட்டிங் கண்ட்ரோல் ஆச்சுன்னா டெய்லி டயட்ல வந்து எக்கு, கிரீன்ஸு, மல்டி கிரெயின்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ண சொல்கிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா அது ஃபிட்டல் க்ரோத்து அண்ட் சைஸ் அண்ட் ஹெல்த் ஆஃப் நியூ பார்ன் பேபிக்காக சொல்கிறோம். இப்போ புவர் நியூட்ரிஷனில் இருக்காங்க, புவர் சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பைரல் லோட் வந்து அன்சப்ரஸ்டு ப்ரெக்னென்ட் விமனாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அந்த ப்ரெக்னென்ட் விமன் அப்படின்னு HIV பாசிட்டிவ்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வைரல் லோட் வந்து அண்டர் சப்ரஸ்டுனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐடியல் பாடி வெயிட்ல அவங்க இருக்காங்கனாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ லோ இல்லை அண்டர் வெயிட்ல இருக்காங்க, அன்சப்ரஸ்டு வைரல் லோடு இருக்கிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விமனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் அந்த 10 months. ஸோ இதில் வந்து அவங்கள ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்கும். ஸோ மெயினாக அவங்கள சாப்பிட வைக்கிறதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ரொலாங்டு லேபரோ இல்லைன்னா ஈவன் டெத்தை வந்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி அப்படின்றது வந்து 3rd trimester அப்படின்னு அவங்க வரும்போது நம்ம எல்லா டயட்டையும் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு 6th month அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸோட வெயிட் கெயின் ஆகும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ப்ரெக்னென்ட் விமன் நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரவுட்டட் ஃபுட்டு, அப்புறம் கால்சியம் அண்ட் அயன், ஃபோலேட் நம்ம அந்த ரிக்குயர்மெண்ட்லேயே நிறையா பார்த்தோம். ஃபோலேட் ரிக்குயர்மெண்ட் வந்து ஹையாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் நம்ம வந்து அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஒரே உணவை வச்சு செய்யக்கூடிய விதவிதமான உணவுகளை எப்படி செய்யுது, ஃபார்ம் ஆஃப் ஃபுட் ப்ரிப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி கிரெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் மல்டி கிரெயினில் வந்து ஒரு பாரிச் காமனாக எல்லாரும் சாப்பிடுவாங்க. நம்ம அதை வச்சு அவங்களுக்கு புட்டு, கொழுக்கட்டை, அடுத்தது பிஸ்கெட்டு, கூழ், களி, கஞ்சி. இப்போ ஒரு கிரெயின் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ராகியில் நம்ம கஞ்சி காய்ச்சியோ இல்லைன்னா ஒரு ரெசிபி பண்ணி சாப்பிட்றோன்னா அதில் ஒரே ஒரு சீரியல்ஸ் தான் இருக்குது, ஒரு சீரியல்ஸில் கம்மி நியூட்ரியன்ஸ் தான் கிடைக்கும். பட் இந்த கேஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் மல்டி கிரெயின் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நியூட்ரிட்டிவ் வேல்யூ சிங்கிள் ஃபீடிங்லேயே வந்து ஹையாக கிடைக்கிறதுனால ஃபீட்டஸோடைய ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் ப்ரெக்னென்சியில் 6 to 5 மீல்ஸு, மில்க் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸை நிறைய எடுக்க சொல்கிறோம். அதோட வந்து கிரெயின்ஸு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள், 5 to 6 servings ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். மெயினாக வந்து ஃபைபர் டயட். நான் முன்னாடியே சொன்னேன் ப்ரெக்னென்சியில் கான்ஸ்டிபேஷன் இஸ் வெரி காமன் சொன்னோம். ஸோ அதனால் ஃபைபர் டயட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ சில பேருக்கு வந்து 3 trimester நாசியா வாமிட்டிங் இருக்கும், அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் லிக்விட் சப்ளிமெண்ட்ஸ்லேயே கொஞ்சம் முளைக்க வச்ச பயிரை சேர்த்து கொடுக்குறோன்னா பர் டே உடைய ஃபைபர் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கும். இது வந்து ப்ரெக்னென்சி. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து டயட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இது வந்து நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட் ஃபார் லாக்டேஷன். லாக்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி ரிக்குயர்மெண்ட்டில் டோட்டல் கேலரி ரிக்குயர்மெண்ட்டில் அடிஷ்னலாக வந்து ஃபஸ்ட்டு 6 months வந்து 600 calories அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 520 calories அண்ட் 6 to 12 months. இப்போ ப்ரோட்டீன் வந்து 17 grams per day ஃபஸ்ட்டு 6 months, அடிஷ்னலாக 13 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து 6 to 12 months லாக்டேட்டிங் மதர் வந்து எடுத்துக்கணும். ஃபேட் வந்து யூஸ்வலாக அதே தான், ஃபேட்டில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த நர்சிங் மதர் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஃபேட் கண்டென்ட்டை பெருசாக சொல்லக்கூடாது. ஏன்னா மில்கில் வந்து ஃபேட் கண்டென்ட் ஹையாச்சுனாலும் இல்லைன்னா குழந்தைக்கு வந்து இன்டாலரன்ஸ் வந்துடும். சுகர் அதிகமானாலுமே இன்டாலரன்ஸ் வந்துடும். லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் வந்து குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு வரும். ஸோ அதனால் ஃபேட் வந்து அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் எப்பவும் எடுத்துக்கிற அளவு ஃபேட்டே எடுத்துக்கிட்டாங்கன்னா தான் அந்த
பால் வந்து குழந்தைக்கு ஜீரணாகும், அதனால பெருசா நம்ம ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ண வேணாம். பட் அயன் வந்து ரெகுலர் ரெக்குயர்மெண்ட் மாதிரியே தான் 23 milligrams per day. கால்சியம் வந்து 1200 milligrams and iodine is 280 mg per day. வைட்டமின் ஏ வந்து அடிஷ்னலாக யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 600 mg per day ரெக்கமெண்ட் பண்ணும். பட் லாக்டேட்டிங் மதருக்கு வந்து சைல்டுக்கு ஃபீட் பண்ணுறதுனால 920 mg per day. அண்ட் விட்டமின் சி வந்து இதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 150 milligrams. இது ஃபோலேட் வந்து 330 mg per day. இப்போ லாக்டேட்டிங் மதருக்கு பார்த்தீங்கன்னா எந்த உணவும் பத்தியெல்லாம் கிடையாது, எல்லாமே சாப்பிடலாம். அவங்க அதுல வந்து ஃப்ளூயிட் மெயினாக வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்றோம். அதுக்கப்புறம் ஃபேட் ஃபுட்டு, அப்புறம் ஹைலி ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்றோம். இது வந்து கெலக்டல் கோர்ஸ் ஃபுட்டு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பால் சுரப்பியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள்னு பேர். வெந்தயம், பூண்டு, அப்புறம் நிறைய நம்ம கிரீன் லீஃபி வெஜிடபிள், இதெல்லாம் லாக்டேட்டிங் மதர் வந்து சைல்டுக்கு ஃபீட் பண்ற அந்த டியூரேஷன்ல எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த அந்த தாய்க்கு வந்து பால் சுரப்பிகள் வந்து அதிகப்படுத்தும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இன்ஃபென்ட்ஸ் ஃபீடிங். இன்ஃபென்ட்ஸ் ஃபீடிங்ல பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் சைல்டு தான். நமக்கு இங்க வந்து நம்ம பேசுறது ஹெச்ஐவி சில்ட்ரன் பத்தி, ஹெச்ஐவி அடல்ட் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து ஆஸ் பர் த கைட்லைன் படி எப்படி நம்ம இன்ஃபென்ட் ஃபீடிங்கை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்கு, எக்ஸ்க்ளூசிவ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீடிங்கு, அண்ட் தென் மிக்சட் ஃபீடிங். இப்போ எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொன்னா மதர் வந்து ஒன்லி ஃபார் பிரெஸ்ட் ஃபீட் மட்டும்தான் கொடுப்பாங்க. வேற எந்த ஃப்ளூயிடோ வாட்டரோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது, இப்போ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் வந்து மெடிசனாக கொடுக்குறாங்க, இல்லை ட்ராப்ஸ் சிரப்பாக கொடுக்குறாங்கன்னா அதோட ஒன்லி ஃபார் பிரெஸ்ட் மில்க். ரீப்ளேஸ் ஃபீடிங்கில் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வராது. இதில் வந்து அனிமல் அப்படி இல்லைன்னு சொன்னால் டெய்ரி மில்க் பவுடர்ஸ் இருக்கும். அண்ட் இன்ஃபென்ட்ஸில் ஃபார்முலா ஃபீடிங் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீடிங்கில் வந்து நம்ம வந்து பாட்டில் ஃபீடிங்கை என்கரேஜ் பண்ணுறது இல்லை, ஸ்பூன் பவுல் இல்லை அது மாதிரி தான் கொடுக்க சொல்கிறோம். அப்போ தான் வந்து சைல்டு வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வளரும். அண்ட் தென் மிக்சட் ஃபீடிங், இப்போ மதர் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கும் கொஞ்சம் பண்ணிப்பாங்க, ஃபார்முலா ஃபீடிங்கும் கொஞ்சம் பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிக்சட் ஃபீடிங்கு. இப்போ கைட்லைன் படி பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு வந்து சைல்டுக்கு ஒன்லி மதர் ஃபீடிங் தான் கொடுக்க சொல்கிறோம். அண்ட் தென் இப்போ அவங்களால வந்து இப்போ எனக்கு நிறைய வந்து பால் இல்லை, நான் வந்து கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்ற விஷயங்களை மதர் வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம So next slide, ma'am. ஸோ இது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்றது வந்து சைல்டுக்கு வந்து எப்பவுமே வந்து கிடைக்கும் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா. அண்ட் தென் அதில் நிறைய ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, வெரி எக்கனாமிக். அண்ட் தென் சைல்டுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கிடைக்கும். அது அண்ட் தென் மதருக்கு வந்து நேச்சுரல் கான்ட்ராசெப்டிவ். நெக்ஸ்ட் மேம். ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்கு. ஆஃப்டர் த 6 மந்த்துக்கு வந்து சைல்டுக்கு எப்படி நம்ம என்னெல்லாம் வந்து ஃபுட்டு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட். ஸோ இது வந்து நம்ம 6லேருந்து நம்ம 12 மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உணவுகளை நம்ம வந்து குழந்தைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சைல்டு வந்து குப்புற படுக்கும், அதுக்கப்புறம் முட்டி போடும், அண்ட் தென் சப்போர்ட்டோடு கூட வாக் பண்ணும். ஸோ மதர் ஃபீடிங் வந்து அந்த ஆஃப்டர் த 6 மந்த் வந்து
நியூட்ரியன்ஸ் வந்து சைல்டோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு வந்து போதுமானதாக இருக்காது. அதனால 6வது மாதத்துலேருந்து நம்ம வந்து 6வது மாதத்துலேருந்து நம்ம வந்து ஃபீடிங்காக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். சப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் மிக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், அண்ட் தென் மல்டி மிக்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டு 6வது மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா சைல்டோட ஃபீடிங்கில் மெயினாக நம்ம கொடுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ காய், கீரை, பருப்புலாம் வேக வச்ச தண்ணி, அப்புறம் பழங்களுடைய ஜூஸு வித்து மதர் மில்க். 7வது மாதம் அப்படின்னா ஸ்லோவாக மேஷ்டு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேஷ் பண்ணி அது வந்து அப்புறம் ரைஸை வந்து குழைய வேக வச்சுட்டு பிளெண்டு ரைஸு இதெல்லாம் வந்து நம்ம 3 டைம்ஸ் பர் டே கொடுத்துட்டு வித்து மதர் மில்க்கு கொடுக்கணும். அண்ட் தென் வந்து 9th மந்த்தில் அப்படின்னு சொன்னால் அதை காய்கள்லாம் லேசாக வேக வச்சுட்டோம், இல்லைன்னா வந்து சாதம், பருப்பு, காய்கள் இது மாதிரி வேக வச்சு, இல்லை நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் இட்லி, அவல் இது மாதிரியான விஷயங்களை வேக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கையில் மேஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஊட்டி குழந்தைக்கு வந்து வித்து மில்கோட குழந்தைக்கு கொடுக்கலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா சைல்டுக்கு வந்து ஒரு ஸ்லோவாக வந்து 6வது மாதத்துல 2 ஃபீடிங்கு, 3வது மாதத்துல 3, இதோட சேர்த்து வந்து மதர் மில்க்கும் இல்லைன்னா ஃபார்முலா ஃபீடிங்கில் நம்ம வந்து பவுடர் மில்க் எது கொடுக்குறோமோ அதை சேர்த்து கொடுக்கணும். அண்ட் தென் எண்ட் ஆஃப் த இயர் ஒன் இயர் வருது அப்படின்னு சொல்லும் போது லேசாக வந்து சைல்டை வந்து நம்ம ஃபேமிலியோட இன்வால்வ் பண்ணிக்கணும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை அந்த குழந்தை கையில் கொடுத்து சாப்பிட பழக வைக்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஒரு கலராக இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் கேரட்டு, பீட்ரூட்டு, க்ரீனிஷாக இருக்கிற அந்த க்ரீன் ரைஸு, தால் ரைஸ், இந்த மாதிரிலாம் அது வந்து அது ஒரு குழந்தைக்கு வந்து விருப்பப்படுற மாதிரி நம்ம அதோடைய டேஸ்ட் இப்போ 6வது மாதத்துல வந்து டேஸ்ட் பட்ஸே வந்து தெரியும். 6 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு ஒரு உணவு வந்து இனிப்பாக இருக்கா, கசப்பாக இருக்கா, அந்த சுவை அப்படின்றது பெருசாக தெரியாது. எண்ட் ஆஃப் 3rd மந்த்தில் தான் டேஸ்ட் பட்ஸே தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து 6 மாதம் மதர் ஃபீடிங்கை இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம். ஆஃப்டர் தட் நம்ம ஸ்லோவாக வந்து மற்ற ஃபுட்டோட சுவையை அதிகப்படுத்தி தாய்ப்பாலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி குழந்தைய வந்து நம்ம பழக்கிறதுக்காக அதோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை நல்லா எடுத்துகிட்டு வரணும். ஹெல்த்தி கான்செப்டுக்காக நம்ம மற்ற டயட்டை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மதர் வந்து தொடர்ந்து வந்து மதர் ஃபீடிங்கே கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சைல்டு வந்து சப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டாது, ஒரு அடமெண்ட்டாக இருக்கும், எப்பவுமே பாலுக்காக அழுதுகிட்டே இருக்கும். அது சைல்டோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நிறையா பாதிக்கும். ஸோ அதனால் மற்ற உணவுகளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஸோ இதுதான் வந்து மற்ற ஃபுட்டுக்குள்ள நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மேம். ஸோ சில்ட்ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூட்ரிஷனல் அசஸ்மெண்ட்டில் மெயினாக நம்ம பார்க்குறது வந்து ஹைட் அண்ட் வெயிட்டு, லென்த்து, மிட் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்சஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வேல்யூஸ்லாம் இருக்குது. அதோட நம்ம வந்து ரெகுலராக வந்து எவ்ரி விசிட்டில் மானிட்டர் பண்ணலாம். இது மெயினாக நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ குழந்தை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு, ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் சைல்டு, வெதர் அது வந்து நார்மலாக தான் வருதா இல்லைனா வந்து ஒரு க்ரோத் ஸ்டண்டிங்கில் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இயர்லி டிடக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வி கோ ஃபார் இன்டர்வென்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சைல்டு வருது, அந்த சைல்டுக்கு மாத்திரையை கொடுத்து அனுப்பிடுறோம், ஹைட்டோ வெயிட்டோ வந்து நம்ம கம்பேர் பண்ணல, அதோடைய லென்த் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கல அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து குழந்தையோடைய நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் வந்து பாதிக்கும். நெக்ஸ்ட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு எவ்ரி விசிட்ல வெயிட் வந்து எவ்ரி விசிட் பார்க்கணும். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 மந்த் பார்க்கலாம். ஹைட் வந்து லெஸ் தென் 2 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு எவ்ரி 3 மந்த்ஸ் வந்து 2லேருந்து 5 வயசு வரைக்கும் ஹைட் பார்க்கணும். அண்ட் தென் 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஹைட் பார்த்தா போதும். இப்போ இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படின்றது வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஏஜினால ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ஏஆர்டி கார்டு அப்படி அதில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணலாம், குழந்தையோடைய ஹைட்டு வெயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டே வரலாம். மிட் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்சஸ் இது வந்து நம்ம முடிஞ்சால் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இது பார்த்தா நல்லது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இண்டிகேட்டர்.
குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேம். இது வந்து IAP growth chart, இந்தியன் அசோசியேஷன் ஃபார் பீடியாட்ரிக்ஸ். இப்போ நம்ம அடல்ட்டுக்கு வந்து நம்ம BMI பார்த்தோம். அது BMI வச்சு நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை கால்குலேட் பண்ணிக்குவோம். பட் குழந்தைங்களுக்கு வந்து அப்படி முடியாது. growth chart தான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து இந்த growth சார்ட்டோடைய வேல்யூஸ் இங்கே இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ ப்ளஸ் சைல்டோட வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணி சைல்டு வந்து நார்மலாக இருக்கா இல்லைன்னா அண்டர் வெயிட்டில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மேம். இது வந்து வாய்ஸ்க்கானது. நெக்ஸ்ட் மேம். ஸோ இது வந்து 5 years ஆஃப் ஏஜுக்கு. நெக்ஸ்ட் மேம். This is IAP chart for BMI for 5 to 18 years. இது வந்து கார்ட்லேயே நம்ம ஃபிக்ஸ்டாக ஒரு பேப்பர் சார்ட் பேப்பர் மாதிரி ஊட்டிட்டு எவ்ரி விசிட்டை நம்ம நோட் பண்ணிகிட்டே வரலாம். நெக்ஸ்ட் மேம். ஓகே. ஸோ அந்த க்ரோத் சார்ட்டில் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கோர் வந்து 0 மீடியன் டு 2 ஸ்கோர் டீவியேஷன்ஸ் இருந்ததுன்னா நார்மலு. வெயிட் இது எல்லாமே நார்மலு. லெஸ் தென் 2 இருந்ததுன்னா ஸ்டன்டன், அண்டர் வெயிட் அண்ட் வேஸ்டிங்கு. இது வந்து லெஸ் தென் 3 இருந்ததுன்னா சிவியர்லி ஸ்டன்டன், சிவியர்லி அண்டர் வெயிட் அண்ட் சிவியர்லி வேஸ்டட். நெக்ஸ்ட். இது வந்து கர்வ் வந்து நமக்கு வந்து காட்டும். இப்போ எவ்ரி விசிட் வரும்போது சைல்டோட ஹைட்டு, வெயிட்டு, லென்த்லாம் பார்க்கும்போது கர்வ் வந்து கோயிங் ஸ்ட்ரெயிட்னா இது வந்து நார்மலு. இந்த அசஸ்மெண்ட் வந்து க்ரோத் இது வந்து இது ஃபால்டரிங் அண்ட் இது வந்து கிளினிக்கல் அர்ஜென்ட் கிளினிக்கல் அசஸ்மெண்ட் சொல்கிறோம். இப்போ ஒருவேளை இதில் வந்து சைல்டு வந்து சிம்டமேட்டிக்காக கூட வரலாம், சிம்டமேட்டிக்காக இருக்கலாம். ஏதாவது காஃப், கோல்டு தொடர்ந்து வரக்கூடிய ஓஎஸ்னால சைல்டுக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும். அடுத்தது நெக்ஸ்ட் மேம். ஸோ இந்த க்ரோத் அசஸ்மெண்ட்டில் வந்து வெயிட் ஃபார் ஏஜில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த டீவியேஷன் ஸ்கோர் வந்து லெஸ் தென் 2 ஸ்கோர் இருந்ததுன்னா அண்டர் வெயிட்டு, பிலோ 3 இருந்ததுன்னா ஸ்கோர் சிவியர்லி அண்டர் வெயிட்டு. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெஸ் தென் 2 ஸ்கோர் இருந்ததுன்னா ஸ்டன்டன்ட்டு, 3 ஸ்கோர் இருந்ததுனாக்கா சிவியர்லி ஸ்டன்டன். ஹைட் ஃபார் லென்த் ஹைட்டு இது வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து லெஸ் தென் வந்து 2 ஸ்கோர் இருந்ததுன்னா வேஸ்டிங்கு, பிலோ 3 இருந்ததுனாலும் வேஸ்டிங். நெக்ஸ்ட் மேம். ஸோ மிட் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்சஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சைல்டு வந்து பெட் ரிடனாக இருக்குது, நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம மிட் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸே பார்த்துக்கலாம். அண்ட் தென் பிஎம்ஐயில் வேல்யூஸ் ஏற்கனவே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மேம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 115 இருக்குது. அப்படி சைல்டுடைய மிட் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ் லெஸ் தென் 3 ஸ்கோர் ஆர் mid-arm circumference less than 115 mm children இருந்ததுன்னா ஸோ சைல்டு வந்து அண்டர் வெயிட்டில் இருக்குது, மெடிக்கல் அட்டென்ஷன் வேணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அது வந்து சிவியர் மேல்நியூட்ரிஷனாக இருக்கும். அண்ட் ரிப்போர்ட்டட் வந்து இதில் வந்து லெஸ் தென் வந்து ஸ்கோர் வந்து லெஸ் தென் 3 ஸ்கோரு அண்ட் தென் அண்டர் வெயிட்டாக இருந்ததுன்னா சைல்டு வந்து புவர் வெயிட் கெயின். சைல்ட் கெய்னிங் வெயிட் வந்து நார்மலாக வந்து 0 to 2 ஸ்கோர் இருந்ததுன்னா க்ரோயிங் அப்ராப்ரியேட்லின்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ சைல்டுக்கு வந்து டிபி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா வித் இன்க்ரீஸ்டு நியூட்ரிஷனல் நீட்ஸ் இது எல்லாமே வந்து சைல்டோடைய நீட் பேஸ்ட் அசஸ்மெண்ட்டுன்னு தான் சொல்லுவோம். நியூட்ரிஷனல் அசஸ்மெண்ட்டில் தான் சைல்டு வந்து சிவியர் மேல்நியூட்ரிஷனில் இருக்கா, புவர் வெயிட் கெயினில் இருக்கா, இல்லைன்னா க்ரோயிங் அப்ராப்ரியேட்லியா அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஃபாலோ அப்பில் சைல்டை நம்ம வந்து கவனமாக பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து குழந்தையோடைய வளர்ச்சி பற்றி நம்ம பேசுவோம். நெக்ஸ்ட் இப்போ நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
சைல்டுக்கு ஃபர்ஸ்ட் டே சொன்னோம் 6 மாதம் வரைக்கும் பிரஸ்ட் ஃபீடிங் சொன்னோம். அண்ட் தென் 2 இயர்ஸ் வரைக்கும் வந்து சப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்கோட பிரஸ்ட் ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்கை வந்து நம்ம 6 மாதத்துல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மேம். இப்போ சைல்டு வந்து வளர வளர குழந்தைக்கு வந்து நியூட்ரிஷனல் நீட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து பெரியவங்க சாப்பிட்ற மாதிரியே குழந்தைக்கு வந்து எல்லா உணவையும் கொடுக்க நம்ம வந்து பேரண்ட்ஸை என்கரேஜ் பண்ணலாம். அதுக்கு அதுக்கு அடுத்தது வந்து குழந்தைக்கு வந்து லங் டிசீஸோ இல்லைன்னா டியூபர்குலோசிஸோ இல்லை பர்சிஸ்ட் டயரியா இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி டயட்டை மாடிஃபை பண்ணி எப்படி கொடுக்கணும், தெரப்பியூட்டிக் டயட்ஸ்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பேரண்ட்ஸ்க்கு நம்ம எஜுகேட் பண்ணணும். நெக்ஸ்ட் மேம். ஸோ டோட்டல் கேலரி ரிக்குயர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து இது வந்து நார்மல் சைல்டுக்கு வந்து 690 கேலரிஸ் கொடுக்குறோம். ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் சில்ட்ரனுக்கு வந்து 760 கேலரிஸ். அண்ட் தென் ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் அண்ட் புவர் வெயிட் கெயின் அண்ட் அதர் சிம்டமேட்டிக் சைடாக இருந்ததுன்னா அதுக்கு அடிஷ்னலாக 20% ஆஃப் எனர்ஜி வந்து டோட்டல் எனர்ஜியோட ஆட் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் தென் வந்து இது வந்து சிவியர்லி மேல் நரிஷ்டு சைல்டு அப்படின்னு வரும்போது 150 to 200 கிலோ கேலரிஸ். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைல்டு வருது ரொம்ப அண்டர் வெயிட் அண்ட் சிவியர் வெயிட் கெயினே ஆகலை அப்படின்னு சொல்லும்போது இவங்கள லிங்க் வித் என்ஜிஓஸ் அது மாதிரி நம்ம லிங்க் பண்ணி அந்த ஒருவேளை வந்து நோ அந்த சைல்டுக்கு நோ பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட அந்த சைல்டு வளர்ந்தா இருக்கலாம். சுச்சுவேஷன் சைல்டோட சுச்சுவேஷன் எப்படி வேணா இருக்கும். பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் பேரண்ட்ஸால வேலைக்கு போக முடியாமல் நோ இன்கமாக இருப்பாங்க. ஸோ இந்த கேலரி அப்படின்றது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழியையும் சோர்ஸஸும் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ சைல்டோடைய வந்து ரொம்பவே வந்து சிம்டமேட்டிக்காக இருக்காங்க, சிவியர்லி மேல் நரிஷ்டாக இருக்காங்க அப்படின்ற குழந்தைக்கான டயட்ரி ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்றதுல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் மேம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு உணவுல வந்து எப்படி நம்ம வந்து கேலரியை அதிகப்படுத்தி கொடுக்கறது, எப்படி புரோட்டீனை அதிகப்படுத்தி கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 2 விஷயம் வந்து டயட்ல இருக்கு. டயட்ல வந்து என்ரிச்டு ஃபுட்டுன்னு இருக்கு, ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட்டுன்னு 2 இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராகியை ஸ்ப்ரவுட் பண்ணுறோம், ஒரு கிரீன் கிராம் தால மூங் தால நம்ம வந்து ஸ்ப்ரவுட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு என்ரிச்டு ஃபுட். இப்போ ஃபுட்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அயனை சேர்த்துருக்காங்க, கால்சியம் சேர்த்துருக்காங்க. கமர்ஷியலி அவைலபிள் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா லேபிளில் எழுதியிருக்கோம், அது வந்து ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட்டுன்னு பேர். ஸோ நம்மளை ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்டை விட நம்ம என்ரிச்டு ஃபுட்டாக, அதாவது ராகியை ஸ்ப்ரவுட் பண்ணி கொடுக்கலாம், பயிரை முளைக்க வச்சு கொடுக்கலாம், ஒரு காயை நம்ம வந்து பருப்போடு சேர்த்து கொடுக்குறோம், இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற உணவுல எண்ணெயை கொஞ்சம் சேர்க்குறோம், உப்பை சேர்க்குறோம், சர்க்கரையை சேர்க்குறோம் அப்படின்றது வந்து கேலரி வேல்யூஸ், ப்ரோட்டீன் வேல்யூஸ், விட்டமின் மினரல் வேல்யூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ஒரு கஞ்சியை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் பெருசாக வந்து கேலரிஸ் ஆட் ஆகாது. அதுவே ஒரு கஞ்சியில் கொஞ்சோண்டு தால், கொஞ்சோண்டு எண்ணெயை சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கேலரி வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கு தகுந்தா போல், ஒவ்வொரு இயர்ஸுக்கு தகுந்தா போல் நம்ம வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைல்டு 5 வயசு குழந்தை அப்படின்னு சொன்னால் ஒரு தோசை ஊற்றி கொடுக்குறோம், அது மேலே ஒரு முட்டையை போட்டு தரோம் அப்படின்னு சொன்னால் அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து தானாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ ஒரு 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 ராகி அடை ஒன்று கூட கொஞ்சம் கேரட்டோ இல்லைன்னா ஸோ ஹெச்ஐவி பொறுத்த வரைக்கும் சைல்டு வந்து நியூட்ரிஷனல் டிமாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் வந்து ஹையாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வேளை சாப்பிடக்கூடிய அந்த சைல்டு சாப்பிடக்கூடிய ஸ்மால் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். பேலன்ஸ் டயட் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மேம். நெக்ஸ்ட் மேம். ஸோ ஒவ்வொரு இயருக்கு தகுந்தா போல் நம்ம கேலரி ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு உணவுகளையும் நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம். சைல்டு வந்து நல்லா வளரும். சைல்டு சிம்டமேட்டிக் அப்படின்றது வந்து தாண்டி ஏசிம்டமேட்டிக், நார்மல் அண்ட் தென் ஸ்கூல் கோயிங், ஸ்டடி அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஹெச்ஐவி குழந்தைய நம்ம எல்லா குழந்தைய போலையும் நம்மளால உருவாக்க முடியும். ஒன்லி திங் வந்து நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் அப்படின்றத வந்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணணும். டார்கெட் வந்து சைல்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கணுன்றது நம்ம டார்கெட்டாக இருக்கணும். நம்ம சென்டருக்கு எவ்வளோ சைல்டு விசிட் பண்ணுதோ அவ்வளோ சைல்டோடைய ஹெல்த் வந்து நமக்கு வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்.
அந்த சைல்டு டைமுக்கு விசிட் பண்ணுறாங்களா, பில் கவுண்டிங்லாம் நல்லா எடுத்துக்கிறாங்களா, அந்த சைல்டே கேட்டால் காலையில் என்ன சாப்பிட்டேன், நேற்று என்ன சாப்பிட்டேன், உனக்கு என்ன சாப்பிட ரொம்ப பிடிக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்டு பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம எஜுகேட் பண்ணலாம். நிறைய வந்து கடையில் விற்கிற உணவுகளை வாங்கி தர வேணாம், மேகி மாதிரி ஆனால் ரெடிமிக்ஸ் உணவுகளை கொடுக்க வேணாம்னு நம்ம சொல்கிறோம். பீடியாட்ரிக் பொறுத்த வரைக்கும் சைல்டு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் HIV குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நல்ல புரதச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக கொடுக்கறதுல, அது போக வீட்டில் செய்யக்கூடிய உணவுகளை கொடுக்கறதுல வந்து நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இப்போ டிவி நிறையா பார்க்குறாங்க, கேம்ஸ் விளையாடுறாங்க, இப்போ மண்ணெல்லாம் விளையாடுறாங்க அப்படிங்கும் போது அந்த நெக்ஸ்ட் மேம் நிறையா விளையாடுறாங்க அப்படிங்கும்போது வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ சப்போர்ட்டிவ் மெஷரில் பார்த்தீங்கன்னா சைல்டுக்கு வந்து 6 to 12 மந்த்தில் வந்து வைட்டமின் ஏ சப்ளிமெண்ட்ஸ் வந்து 1 lakhs இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் வாரலி கொடுக்குறாங்க. அண்ட் தென் 1 to 5 yearsல வந்து 2 lakhs இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் வாரலி கொடுக்குறாங்க. ஒன்ஸ் இன் 6 months வந்து அல்பெண்டசோல் கொடுக்கலாம், அது வந்து டிவார்ம்ஸ் பண்ணும். அப்புறம் ட்ரைமாக்சல் ப்ரொஃபிலாக்சிஸ் எப்பவுமே சைல்டுக்கு எப்பவுமே கிடைக்கும். அண்ட் தென் பேஷண்ட்ஸ் சைல்டோடைய டைரியாவோ அப்படி இல்லை அடிக்கடி வந்து சைல்டு வந்து சாப்பிட்ட உடனே வயிற்றால போகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் தொடர்ந்து 2 weeks அப்படி கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து இந்த சைல்டுக்கு வந்து அடிக்கடி ஃபீவர், காஃப், கோல்ட், டயரியா எதுவும் சிம்டமேட்டிக் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஹெல்த்தி சைல்டாக வளரும். நெக்ஸ்ட் மேம். ஸோ டியூரிங் இல்னஸ் இதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இப்போ நல்லா இருக்க குழந்தைய ஓடி ஆடி விளையாடுற குழந்தைய சாப்பிட வைக்கிறது வெரி ஈஸி ஒர்க். பட் சைல்டு வெரி சிக்குன்னு வருது அப்படின்னு சொன்னால் சைல்டு அழுதுகிட்டே இருக்கும், கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, சாப்பிட்றதுக்கு புறக்கணிப்பாங்க, ஸோ கொஞ்சம் தான் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ அந்த கொஞ்சம் உணவுலேயே நம்ம அதிகமான சத்துக்களை கொடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலான்னா இப்போ ஓவர் நைட் ஃபுட்டு, ஃப்ராசன் ஃபுட்டு, அப்புறம் ப்ரிசர்வ்ட் ஃபுட் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சைல்டை வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம வச்சுக்கிறதுக்கு அண்ட் தென் அவங்களுக்கு வந்து ஃபீடிங் டைமிங் பார்த்தீங்கன்னா டைமுக்கு கொடுக்கறது. அடுத்தது வந்து மல்டி கிரைன்ஸை வந்து அந்த கஞ்சி இல்லைன்னா மல்டி கிரைன்ஸ் ப்ரிப்பரேஷன்ல மதருக்கு நம்ம எஜுகேட் பண்ணலாம். நிறைய டயட்டை வந்து எப்படி ஒரே உணவு வச்சு செய்யக்கூடிய நிறைய உணவுகளை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கீரை அப்படின்னு சொன்னா அந்த கீரையை நிறைய சைல்டு சாப்பிடாது. ஸோ அதுக்கு பற்றி நம்ம ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டுன்னு சொல்கிறோம், இணை உணவுகள் சொல்கிறோம். இப்போ காய் அப்படி இல்லைன்னா கீரை இல்லைன்னா பழம், மூணுத்துலேயும் ஒரே விதமான சத்து தான் இருக்கும். இப்போ கீரை பிடிக்கல இல்லைன்னா குழந்தைக்கு மேல் அப்சார்ப்ஷன்ல கீரை சாப்பிட்டா வயிற்றால போகுது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும், பழங்களை கொடுக்கணும். இப்போ பழங்களை சாப்பிடும்போது குழந்தைக்கு சளி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஈழ சேருதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு கீரைகளையும் காய்களையும் கொடுத்து பழகணும். இப்போ நிறைய சைல்டு வந்து பொட்டேட்டோனா லைக் பண்ணணும், மற்ற கீரைனா விரும்பல அப்படின்னும் போது நிறைய ஸ்டோரிஸ் சொல்லணும். சிக் சைல்டுக்கும் அதே மாதிரி தான், குழந்தையோடைய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓரல் த்ரஷ் இருக்கலாம், கேண்டிடியாசிஸ் இருக்கும், டியூபர்குலோசிஸ், டயரியா, அதுக்கு தகுந்த மாதிரி டயட்டை நம்ம வந்து மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் சார். இப்போ சைல்டுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேர்கிவர்ஸ் வந்து நல்லாவே வந்து எஜுகேட்டட் ஓரளவுக்கு வந்து உணவுகள் பற்றி தெரிஞ்சிருக்கணும், எந்த உணவுல எந்த சத்து அதிகமாக இருக்கு, எதை எப்படி கொடுத்தா குழந்தைக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் முதல்ல சொன்ன அந்த ஃபோர்ட்டிஃபைடு மில்க்கு, ஸ்ப்ரவுட்ஸ் ஃபுட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம்னா சைல்டு நல்லா ஹெல்த்தியாக வளரும். நெக்ஸ்ட் சார். ஸோ இப்போ வந்து ஒரு ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பேக் டு நார்மல்னு அந்த சைல்டுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா நல்லா சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணலாம். முக்கால்வாசி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாக்லேட், பிஸ்கட்ஸ், இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம குறைச்சிட்டு குழந்தைக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல கிரவுண்ட்நட் பால்ஸ், இப்போ எக்ஸ்ட்ரா மீல் அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட்நட் பால்ஸ், பர்ஃபி, அப்புறம் பால் மில்க் ஷேக்காக கொடுக்கலாம். இப்போ கறி, மீன் இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய விதத்தில் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா சைல்டுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கில் ஃப்ளூயிடு வந்து அதிகமாக இருக்கணும், அதனால அதை மறக்காம குழந்தைக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம எப்பவுமே பார்க்கணும். நெக்ஸ்ட்.
ஃபுட் சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம். இப்போ எந்த உணவுமே வந்து அரை வேக்காடா இல்லைன்னா கொஞ்சம் தான் வெந்திருக்கும்னு மாதிரி கொடுக்கக்கூடாது. அப்போ கிருமிகள் அழியாது. அது மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் நல்லா தண்ணியில் போட்டு கழுவி தண்ணியில் ஒரு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நம்ம கீரையோ காயோ இல்லை பழங்களையோ கழுவிட்டு சாப்பிட்டா அந்த பழங்கள் மேலே இருக்கிற கிருமிகள் வந்து அழியும். அடுத்தது வந்து நம்ம சுற்றி இருக்கிற இடங்கள் முக்கியமாக வந்து கிச்சன் பார்த்தீங்கன்னா க்ளீனாக வச்சுக்கணும். ஃப்ளைஸ் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணும். இப்போ சில்ட்ரனுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஈயோ இல்லைன்னா வந்து கண்டாமினேட்டட் ஃபுட்டாக நம்ம ரோட் சைடில் முட்டை ஃபுட் இது மாதிரிலாம் கொடுக்கும்போது இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வந்துடும். அதனால இப்போ ஒரு வயிற்றுப்போக்கு தானே வராதையா இருக்கும் அப்படின்னா ஒரு ஹெச்ஐவி சைல்டுக்கும் மற்ற சைல்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஹெச்ஐவி சைல்டுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா நேரடியாக CD4 குறைஞ்சிடும். ஸோ CD4 குறைஞ்சிது அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு தொடர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும். அதனால தான் நம்ம வந்து ஹைஜீன் பற்றி நம்ம ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். எப்பவுமே தண்ணியை வந்து கொதிச்சு ஆறின தண்ணியை குழந்தைக்கு குடிக்க பழகிறது நல்லது. நெக்ஸ்ட் சார். தேங்க்யூ. நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாக்டர் விஜிலா மேம் அண்ட் விமல் சார் and then Sweta ma'am and Kiran sir giving me a wonderful opportunity. Yes, thank you ma'am for this wonderful session. Participants are requested, if you have any question, please unmute their mic. I don't think there is any question, ma'am. Okay. So can we conclude Thank the you, session? sir. Thank you, ma'am. We'll Thank you, conclude sir. the session.